ஆரம்பாக்கம் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபர் 14 நாட்களுக்கு பிறகு சிக்கியது எப்படி என்று பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், கூடுதல் விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் பெரும் பரபரப்பாகிய ஒரு சம்பவம் ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை சம்பவம். இந்த வன்கொடுமை சம்பவத்தில் நேற்று குற்றவாளி கைது செய்யப்பட்டார். சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டது எப்படி என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கும்முடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் பட்டப்பகல்ல சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமும் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு அரசியல் கட்சியினர் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி குற்றவாளியை கைது செய்யப்பட வேண்டும் என்று போராட்டங்களும் நடத்தினார்கள். இந்த நிலையில் தான் நேற்று 14 நாட்களுக்கு பிறகாக அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். சூலூர்பேட்டை ரயில் மேடையில ரயில் ஏறுவதற்கு காத்திருந்த போது அவர் கைது செய்யப்பட்டார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில மீண்டும் ஆரம்பக்கத்திற்குள்ளே மருத்துவமனையில சிகிச்சை பெற்றார். நேற்று இரவு அவர் மீண்டும் வீடு திரும்பிய நிலையில அவரிடமும் இந்த குற்றவாளியின் புகைப்படத்தை காட்டி போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். சிறுமியை மர்ம நபர் வாயை மூடி மாந்தரத்துக்குள் தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகள் 4 நாட்கள், அதாவது சம்பவம் நடந்தது 12ஆம் தேதி அன்று. 12ஆம் தேதி அன்றே புகார் கொடுக்கப்பட்டு போக்சோ உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதிலும் அந்த குற்றவாளி குறித்த தகவல் கிடைக்காத நிலையிலும் வழக்கில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில்தான் இந்த உறவினர்களே இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டார்கள். அதன் பிறகு இந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி அதிர்ச்சியில் இருந்த காரணத்தினால் குற்றவாளி குறித்து போலீசாரால் தகவல் சேகரிக்க முடியவில்லை என்ற தகவலும் வெளியானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.